Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது RRB குரூப் D உடைய சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்கள் பார்க்கன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இதோட முக்கியமான டேட்ஸு இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நம்ம சிலபஸ் போயிடலாம். வாங்க. இந்த ஃபஸ்ட்டு முக்கியமானது ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க, இதுதான் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் இருந்தது. 23 ஓப்பனாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதுக்கு க்ளோசிங் டேட் வந்து 22/2/2025 வரைக்கும் இருக்கும். உங்களுடைய ஃபீஸுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/2/2025 வரைக்கும் இருக்கும். உங்களுடைய ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணணும், அப்படி தவறாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. 25 பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 250 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸு வேக்கன்சி ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து 32,438 வேக்கன்சி டோட்டல் வேக்கன்சி. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. அவங்க ஆவரேஜாக பார்க்கும்போது 35 பெர் ஹேண்டில் வந்து 40 வரைக்கும் வாங்க முடியும், உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அலவன்ஸும் சேர்த்து வைக்கிறம்போது 35 to 40 வரைக்கும் கிடைக்க வரும். இது ஒரு நல்லது தான், முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி 18 to 33 வரைக்கும் இருக்குது நார்மலாக. அது இல்லாமல் 3 years எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. 36 வரைக்கும் பே பண்ண முடியும். இது இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகேவா, அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை தாண்டி வந்துருச்சுன்னா ஃபீஸ், இதோட மினிமம் ஃபீஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இப்போ BWBD ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்க எல்லாமே இருந்தாங்க. இவங்க அதேமாதிரி SC/ST மைனாரிட்டி கம்யூனிட்டி இந்த மாதிரி எக்கனாமிக் பேக்வேர்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இது இல்லாத அதர் பீப்புள்ஸ் வந்து 500 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். இந்த இதில் ரெண்டுமே ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போனா நீங்கள் பரீட்சை அட்டன் பண்ணிட்டா போதும். பரீட்சை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கேவும். இந்த இதில் வந்து செகண்ட் கேட்டகரியாக வர்றீங்கன்னா நீங்கள் 250 ரூபாயுமே உங்களுக்கு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, இதுதான் இதானது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், இதோட எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CPT இருக்குது, எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல். ஓகேவா, இதுதான் மெயினானது. இது முடிஞ்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் போஸ்டிங் தான் உங்களுக்கானது. உங்களுக்கு எந்த ரீஜியனில் வருதுன்றதை மட்டும் பார்த்தா போதும். இந்த CPT 1 அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 minutes கொடுப்பாங்க. ஜெனரல் சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின் வரும். மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். ரீசனிங்கில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். GA ஓகேவா, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 கொஸ்டின் வரும். மொத்தம் 100 மார்க்கு நடக்கும். ஓகேவா, உங்களுக்கு 90 minutes. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் ஆகும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம மெயினானது வரோம், சிலபஸ். ஓகேவா, இது வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸு, டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், LCM HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அல்ஜிப்ரான்றது பேசிக்கானது தான். அந்த ஃபார்முலா வச்சு பண்ணுற மாதிரி தான் வரும், உங்களுக்கு அதிகமாக வராது. ஜியோமெட்ரி, டெக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டேட்டிக்ஸு, ஸ்கொயர் ரூட்டு, ஏஜ் கால்குலேஷன், காலண்டர், கிளாக்கு, பைப்ஸு, சிஸ்டம்ஸ். ஓகேவா, இது எல்லாமே நம்ம சேனல்லே ஒவ்வொரு டாபிக்ஸும் போட்டிருப்போம். நீங்கள் பிகினிங்காக இருந்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல் என்னென்ன ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. சப்போஸ் உங்களால் ஒரு ஃபீஸு கட்டி ஒரு கோர்ஸ் பண்ண முடியலைன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். நிறையா யூடியூப் சேனல்லையே போட்டிருக்காங்க, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் உங்களோட ட்ரீமை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் மேக்ஸு. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். இது ரீசனிங், அனாலஜி, அல்பபெட்டிக்கு, நம்பர் சீரியஸு, கோடிங், டிகோடிங்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்பு, சிலாசிசம், ஜம்பிளிங்ஸ், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன், சஃபிஷியன்ஸு, conclusion and decision making, similarity, difference,
நார்மலாக இருக்கிறது தான். ஓகே, டைரக்ஷனு, ஸ்டேட்மெண்ட்டு, ஆர்கியூமெண்ட்டு, அசம்ஷன்ஸ். ஓகே, இதுவுமே தான். இந்த இதில் வந்து நீங்கள் அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா பாருங்கள். ஓகேவா, இதுக்குள்ளதுமே நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் பிகினிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, இல்லை இப்போ தான் எனக்கு இன்னும் எதுவும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொன்றா பாருங்கள், ஒவ்வொரு டாபிக் வைஸாக இருக்கும். நீங்கள் பார்த்து பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற உங்கள் ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க சிம்பிளாக கொடுத்துருவாங்க, ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லி. இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் சொல்லியிருப்பாங்க, பாட்டனியை. இது வந்து 10th லெவலில் சொல்லியிருப்பாங்க. நிறைய அது இருக்கும், நீங்கள் கொஞ்சம் படிக்கணும், மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி புக்கு தான் மேக்ஸிமம் அதில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து இந்த இதில் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சயின்ஸு ஒரு மினிமம் ஒரு 6 மந்த்து to 8 மந்த்து விட்டுறாதீங்க. ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளதை அப்டேட் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் எப்படியெல்லாம் லாஸ்ட் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை இப்போ கரண்ட் அஃபேர்ஸை அதுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஈக்குவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதோட டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாக உங்களுக்கு கேப்சர் ஆகும். அதை ரிவிஷன் பண்ணிங்க, வீக்லியோ இல்லை 2 வீக்ஸுக்கு ஒன்ஸோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவேவும். அப்போ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த இதில் வந்து டவுட் வராத மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வரும். எந்தெந்த ஏரியாவில் எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வருது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கு தகுந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, ஆனால் நிறையா ஏரியா இருக்கும். நீங்கள் இப்போ பொறுமையாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் தான் உங்களுக்கு அதிக டைம் எடுக்கும், முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சுன்னா பேசிக்காக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கேட்டகரியாக இருக்கும். மேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 kg வெயிட் எடுத்துகிட்டு 100 மீட்டர்ஸ் போகணும், 2 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் தான். அதேமாதிரி அடுத்தது வந்து 1000 மீட்டர்ஸில் வந்து 4 மினிட்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும், 15 செகண்ட் கொடுப்பாங்க. இதில் ஓடணும், ரீச் பண்ணணும் நீங்கள் டிஸ்டன்ஸை. ஃபீமேலாக இருந்துச்சுன்னா 20 kg எடுத்துகிட்டு போகணும், 100 மீட்டரு 2 மினிட்ஸு, 1 சான்ஸு. இவங்களோட ரன்னிங்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் 5 மினிட்ஸு 40 செகண்டு. ஓகேவா, இதுதான் 1 சான்ஸ் தான் இவங்களுக்குமே. இதுதான் மெயினானது. இது கவனமாக பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா நல்லா தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீமை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும், நீங்கள் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும், இல்லைனா வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஓகேவா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.